வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் லிஹானா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா டே இன் மை லைஃப் தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன சாப்பிட்டேன்னா, அம்மா வீட்டுக்கு போன உடனே அவங்க என்ன தந்துட்டாங்கன்னா அல்வாவும் க்ரீன் பன்னும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து நானும் என் பேபியும் அடி வச்சு சாப்பிட்டுட்டு இந்த பூ நிறைய பூத்துருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஒவ்வொரு பூவாக பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமா போய் பார்த்துட்டு இருந்தோம். பூவை எல்லாமே அழகாக இருந்தது. இந்த வெயில் காலத்தில் சில செடியெல்லாம் கரிஞ்சு போயிடும், ஆனால் இது நல்ல அழகாகவே பூத்து சூப்பராக இருந்து ஒவ்வொரு பூவாக பார்த்துட்டே இருந்தோம். எல்லாமே பார்க்க அழகாக இருந்து. அப்புறமா சரி ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது. அப்போ ஆப்பிள் இருந்து, சரி ஆப்பிளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு ஆப்பிள் மில்க் ஷேக் போட்டு குடிச்சிடலான்னு தான் நினச்சோம். ஆனால் ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருந்தது, எல்லாருக்கும் கண்டிப்பாக பத்தாது. சரி, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணால் எல்லோரும் ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிட்டா எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி இருக்குமேன்னு சொல்லி சின்ன சின்ன பீசஸாக ஆப்பிளை கட் பண்ணி போட்டுட்டோம். அப்புறம் பனானா 2 இருந்து அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறமா டிஃப்ரெண்ட்டாக என்ன சாப்பிட்டோன்னா, நிறைய நாளுக்கு அப்புறமா கூவக்கிழங்கு அம்மா வேக வச்சுருந்தாங்க. சரி, அதை கொண்டு வந்தாங்க. அதை ஒன்று ஒன்றா உரித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பேபியும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறமா நாங்கள் ஒரு ஹோம் போயிருந்தோம். சின்ன பிள்ளைங்க இருக்க ஹோம் தான் அது. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அப்புறம் போயிட்டு அங்கே அந்த பிள்ளைங்களையும் பார்த்து பேசிட்டு அந்த இடம் ஃபுல்லாமே அவ்வளவு அழகாக இருந்தது. அவ்வளவு அழகாக செடி மரங்களெல்லாம் நட்டு சூப்பராக பராமரிச்சுட்டு வராங்க. அதையும் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் இந்த வெயிலுக்கு ஏதாவது குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேக்கரிக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய டைப் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருந்தது. ஒரு வெண்ணிலா ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம் தான் ஒன்று எடுத்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு. 60 ருப்பீஸு. ஆனால் அது மேலே பிஸ்தாஷியோலாம் சின்ன சின்ன பீசஸாக போட்டிருந்தாங்க. சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதை ஒரு பைட் கடிக்கும்போது அப்படியே மேலே உள்ள ஷெல் மட்டும் அப்படியே தண்ணியாக வந்தது. அதை கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருந்து. அப்புறமா ஒரு ஷார்ஜா வாங்கியிருந்தோம். ஷார்ஜாவும் பேபிக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.